அனைவருக்கும் வணக்கம். இது பாடம் 85. இந்த பாடத்தில் சில வார்த்தைகளை பார்க்கலாம். வென் அப்படின்னா எப்போ, எப்பொழுது, அது வேறு. அப்புறம் இப்போ, பொழுது. இப்போ ப்ளஸ் சொல்கிறோங்களே, இப்போ அது. அப்புறம் பொழுது. வென் இட் வாஸ் ரெய்னிங், மழை பெய்து கொண்டிருந்த பொழுது. ஐ கேம் டேர், நான் அங்கே வந்தேன். டென் அப்படின்னா அப்போ, அப்பொழுது. யுவர் ஸ்பீக்கிங் டு ஹிம், நீ அவங்ககிட்ட பேசியிருந்த. தென் ஐ கேம் டேர், அப்போ நான் அங்கே வந்தேன். இது தென் அப்போ, அப்பொழுது. நவ் அப்படின்னா இப்போ, இப்பொழுது. கேன் யூ கம் வித் மீ நவ், இப்போ நீ என் கூட வர முடியுமா? கேன் யூ கம் வித் மீ நவ், இப்போ இப்பொழுது என்னோட வர முடியுமா? அது எஸ் ஃபைல் அப்படின்னா முந்தைய காலத்தில், பழைய காலத்தில். த சிஸ்டம் வாஸ் நாட் ஸோ, எஸ் ஃபைல் அப்படின்னா பழைய காலத்தில் சிஸ்டம் அந்த மாதிரி கிடையாது. லாங் எகோ அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னால். ஒரு கதையெல்லாம் படிச்சிருப்பீங்க. லாங் எகோ தேர் வாஸ் எ கிங், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா இருந்தார். அது ரைட் தென் அப்படின்னா அப்போவே, அப்பொழுது. நான் அப்போவே அவனுக்கு பைசா கொடுத்துட்டேனே. ஐ கேவ் ஹிம் த மணி ரைட் தென், அப்போவே அவனுக்கு பைசா கொடுத்துட்டேனே. ரைட் நோ அப்படின்னா இப்போவே, இப்பொழுது. ஐ ஆம் ரெடி டு கம் வித் யூ ரைட் நோ, நான் உங்களோட வர இப்போவே தயாராக இருக்கேன். ஐ ஆம் ரெடி, நான் தயாராக இருக்கேன். டு கம் வித் யூ, உன்னோட வர. ரைட் நோ, இப்போவே, இப்பொழுது. இன் தி மீன் டைம் அப்படின்னா அதே சமயத்தில் அர்த்தம். பைசான் வாஸ் ஃபயரிங் இன் தி பார்டர். In the meantime, India was crossing across the line. எப்படி சொல்கிறோம் இல்லையா? பாகிஸ்தான் அங்கே இந்திய சோல்ஜர்ஸை பார்த்து சுட்டு இருந்தாங்க. அதே சமயத்தில் இந்தியா பார்டரை கிராஸ் பண்ணி அவங்க நாட்டுக்குள்ளே போயிருந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் இந்த மீன் டைம். இன்னும் ஷார்ட் வெல் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில். மை ஹஸ்பண்ட் வில் அரைவ் ஹியர் இன்னும் ஷார்ட் வெல், எங்கள் வீட்டுக்காரர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே வந்துடுவார். அது ஜஸ்ட் இன் அ ஷார்ட் வெல்னால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் வந்துடுவார். மை ஹஸ்பண்ட் வில் அரைவ் ஹியர் ஜஸ்ட் இன் அ ஷார்ட் வெல், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவர் வந்துடுவார். இன் தி மீன் வாயில் அப்படின்னா அது நடப்பதற்கு முன். ஐ வாஸ் தேர் இன் தி மீன் வாயில் அப்படி சொன்னாலே அது நடப்பதற்கு முன்னால் நான் அங்கே தான் இருந்தேன், பகல்காமில் தான் இருந்தேன் நான். ஐ வாஸ் இன் தி பகல்காம் இன் தி மீன் வாயில். அந்த ஈவெண்ட் நடக்கிற, அந்த ஷூட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த சமயத்தில் நடப்பதற்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடியே நான் அங்கே தான் இருந்தேன். ஐ வாஸ் 2 days ago இன் தி மீன் வாயில் சொல்கிறோம் இல்லையா? அதுதான் இது.